டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வெங்காய பக்கோடா. இந்த வெங்காய பக்கோடா வந்து உங்களுக்கு ஈவினிங்கில் சூடாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டீ டைமில் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த வெங்காய பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக வந்து ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீட்டாக மெலிசாக போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ மெலிசாக முடியுதோ அவ்வளோ மெலிசாக போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க. 5 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி சின்னதாக வெட்டிக்கோங்க. கருவேப்பிலை சின்னதாக வெட்டிக்கோங்க. கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, சோம்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும், அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து அடுப்பில் சூடு பண்ண வச்சுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி நல்லா கையிலே வந்து நல்லா வந்து பிசையணும். அது வந்து நல்லா உதிரியாக ஆகணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஆகிடணும். நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. உப்பு தேவையான அளவு, சோம்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி நல்லா வெளியே வரும். அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு வெங்காயத்துலேருந்து. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இது 2ஐயும் சேர்த்தும் நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்க்காமையே நல்லா வந்து மாவு வெங்காயத்தோட நல்லா ஒட்டி பிடிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் நான் தண்ணியே சேர்க்கலை. எப்படி ஒட்டி பிடிக்குது பாருங்கள். வெங்காயத்தோட தண்ணி சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து இந்த மாதிரி ஒட்டி பிடிக்கலைன்னா சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க, ஊற்றிடாதீங்க. இப்போது இதில் சூடாகிட்டுருக்க எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், ரொம்ப வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு பக்கோடா. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா பிடிக்க வந்துடுச்சு. எண்ணெய் சேர்த்தோடனே இந்த மாதிரி ஆன போதும். ஒரு ட்ராப் கூட நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. மாவு வந்து ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெயே சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாகிட்ட பிறகு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து ஷேப்பே இல்லாத சும்மா அப்படியே உதிர்த்து போட்டுவாங்க. இது வந்து ஷேப் இல்லாமல் தான் இருக்கும் பக்கோடா. இந்த ஷேப்லேயும் இருக்காது. அப்படியே உதிர்த்து இப்படி போட்டுவாங்க.
பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். அது வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட சுட வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெங்காய பக்கோடா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.